வானத்த நீங்க இரவு நேரத்தில பார்த்தா, வானம் ரொம்ப டார்க்கா இருக்கும். அதில சின்ன சின்ன புள்ளிகள் உங்களால பார்க்க முடியும். அது எல்லாமே நட்சத்திரங்களும், கிரகங்களும், சில முக்கியமான ஸ்பேஸ் எலமெண்ட்ஸும் தான். பட் அதையும் தாண்டி எந்த வெளிச்சமும் இல்லாம, பல வெளிச்சங்கள உள்ளுக்குள்ள இழுக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரக்கன் இருக்கான். இத நம்ம பிளாக் ஹோல்ன்னு சொல்லுவோம். பல வகைகள் இருக்கு. பலவிதமான பிளாக் ஹோல்ஸ் இருக்கு. பட் நம்ம இப்ப பார்க்க போற பிளாக் ஹோல் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானது. ரொம்ப ரொம்ப யூனிக்காவும் இருக்கு. அது பல விஷயங்கள சொல்லலாம். அது என்னென்ன விஷயம் அப்படின்றது இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும்போது, உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ, இப்ப நம்ம போகக்கூடிய இடம் 3C371 அப்படிங்கிற ஒரு கேலக்ஸியுடைய மையம். வாங்க நம்ம பயணத்த ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய கருத்த மறக்காம சொல்லுங்க. இந்த பிளாக் ஹோல் கண்டிப்பா உங்கள வேற விதமா எக்ஸைட்மென்ட் ஆக்கும். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இப்ப நம்ம அத எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். 3C371 அப்படின்னு நம்ம பெயரிடப்பட்ட ஒரு இடம். நம்ம பூமியிலிருந்து பார்த்தா, அங்க ஒண்ணுமே இல்லாத மாரி இருக்கும். வானம் ரொம்ப டார்க்கா இருக்கும். இங்க தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சுட்டிக்காட்டவே முடியாது. ஆனா, அந்த டைரக்ஷன்ல நம்ம டெலஸ்கோப்ல வரக்கூடிய ரேடியோ சிக்னல்ஸ், இந்த யுனிவர்ஸ்ல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிக்னல் ஒண்ணு வருது அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். 3C371 அப்படிங்கிறது ஒரு கேலக்ஸி. இது நம்ம மில்கி வே மாதிரி தான் இருக்கும். நட்சத்திரங்கள் இருக்கு, கேஸ் அண்ட் டஸ்ட் இருக்கு. அதோடைய மையத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிராவிட்டி இருக்கு. இத நம்ம வெறுமனே ஒரு கிராவிட்டியோடைய மையம்னு மட்டும் எடுத்துக்க கூடாது. இது ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் நம்ம அதோடைய மேஸ நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது 100 மில்லியன் மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது நம்ம சூரிய குடும்பத்த அது 100 மில்லியன் மடங்குக்கு மேல ஆக்கணும்னா, அதுக்கு சமமான மேஸ் அதில கிட்டத்தட்ட இருக்கும். அந்த அளவுக்கு மேஸ் ஒரு சின்ன வால்யூம்ல குவிஞ்சா, ஸ்பேஸ் அண்ட் டைம் அங்க கண்டிப்பா நேராவே இருக்காது. கண்டிப்பா வளைஞ்சிருக்கும். இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா, கிட்டத்தட்ட நம்ம பூமியிலிருந்து 600 ஒளியாண்டுகள் தொலைவுக்கு ஒளியுடைய வேகத்த நம்ம பயணம் பண்ணணும். அப்படி பயணம் பண்ணோம்னா, நம்ம 600வது வருடங்கள்ல அந்த இடத்துக்கு நம்ம போய் சேருவோம். வெறுமனே இத நம்ம 600 மில்லியன் ஒளியாண்டுகள் மட்டும் தானா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் உண்மைய சொல்லணும்னா, ஒரு வெளிச்சம் அங்கிருந்து இங்க வருதுன்னா, அதுக்கு 600 மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கிறோம். ஸோ, இப்ப நம்ம பார்க்குற அந்த வெளிச்சம் 600 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வெளிச்சம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்ப இருந்து தான் அந்த கேலக்ஸில இருந்து வெளிச்சமே கிளம்பியிருக்கு. அந்த நேரத்தில பூமியில காம்ப்ளக்ஸ் லைஃப் கூட இருக்காது. ஆனா, அங்க அந்த பிளாக் ஹோல் ஏற்கனவே ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்கும். இந்த பிளாக் ஹோல் சும்மா வெறுமனே அமைதியா இருக்கல. அத சுத்தி கேஸ இழுத்துட்டே இருக்கு. அத வேகமா சுத்த வைக்குது. அந்த சுழற்சியில உருவாக்கக்கூடிய ஆக்ரோஷன் டிஸ்க்ல டெம்பரேச்சர் மில்லியன் கெல்வின் அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இங்க கேஸ் பிளாஸ்மாவா மாறும். எலக்ட்ரான்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாமே அதில சிக்கி, ஒளியுடைய வேகத்துக்கு ரொம்ப பக்கமா ஆக்ரோஷன் டிஸ்க்க கொஞ்சம் ஆக்ஸலரேட் ஆக்கும். இந்த ஆக்ஸலரேஷன் தான் 3C371 உடைய ரேடியோ ஜெட்டுக்கான முதன்மையான காரணமா இருக்கு. இந்த ஜெட் கேலக்ஸியுடைய மையத்தில இருந்து ஆயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் தூரம் வரைக்கும் ஸ்பேஸ்ல ரொம்ப நீளமா பாயுது. இது வெளிச்சம் வெறுமனே அது நம்ம வெளிச்சமா மட்டும் பார்க்காம, இது ஒரு பார்ட்டிக்கல் ஸ்ட்ரீமா எடுத்துக்கணும். 3C371 மனிதர்கள் முதல்ல பார்த்தது கண்கள்னால கிடையாது. இது ரேடியோ டெலஸ்கோப்னால தான். ஏன்னா, கேம்பிரிட்ஜ் ரேடியோ சர்வேல ஒரு விசித்திரமான ரேடியோ சோர்ஸ் ஒண்ணு டிடெக்ட் ஆச்சு. அதுக்கு கேட்டலாக் நம்பர் ஒண்ணு குடுத்தாங்க. அந்த நம்பர் தான் 3C371. அந்த காலத்தில பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு தியரிட்டிக்கல் ஐடியாவா இருந்துச்சு. ஆனா, அப்சர்வேஷன் அந்த கேலக்ஸியுடைய மையத்தில ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பேக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுச்சு. இத தொடர்ந்து ஆப்டிகல் டெலஸ்கோப்லயும், ஸ்பேஸ் அப்சர்வேட்டரிஸ்லயும் மல்டி வேவ் லென்த்ல ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாமே சேர்த்து நம்ம 3C371 உடைய ஆக்டிவ் கேலாக்டிக் நியூக்ளியஸ நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த பிளாக் ஹோலுக்கு டெம்பரேச்சர் என்ன? பிளாக் ஹோலுக்கு சர்ஃபேஸ் கிடையாது. ஈவென்ட் ஹரிசானுக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஹாக்கிங் ரேடியேஷன் மூலியமா வருதுன்றது ஒரு கணக்கு. அது அப்சல்யூட் 0க்கு ரொம்ப பக்கமா இருக்கும். ஆனா, பிளாக் ஹோல் சுத்தி இருக்கக்கூடிய ஆக்ரோஷன் டிஸ்க்ல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் உடைஞ்சு மேட்டர் பியூர் பிளாஸ்மாவா மாறும். இப்போ அந்த பிளாக் ஹோல் நம்ம சூரிய குடும்பத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தா, நம்ம சூரியன் கண்டிப்பா இருக்கிற இடம் தெரியாம போயிரும். 3C371 உடைய பிளாக் ஹோலா இருந்துச்சுன்னா, எர்த் உடைய ஆர்பிட் கண்டிப்பா ஸ்டேபிளாவே இருக்காது. ஏன்னா, கிராவிட்டி ரூல் அங்க ரொம்ப ஒரு மாஸா இருக்கும். ஆனா, அந்த பிளாக் ஹோல் அதோடைய மையம் ரொம்ப ஆக்டிவா இருக்குன்றதுக்கான எக்கச்சக்கமான ஆதாரங்கள் நம்மட்ட இருக்கு. ஆக்ரோஷன் டிஸ்க் ஃபுல்லா இருந்தா,
ஒருவேளை இந்த ஜெட்டுடைய முகம் நம்மளுடைய பூமியை பார்த்து இருந்தா, அந்த ரேடியேஷன் நம்ம அட்மாஸ்பியரை சில 1000 ஆண்டுகள்ல மாத்திடும். லைஃப்‌க்கான தேவை கெமிஸ்ட்ரி தான். அங்க அது நிலைக்கவே நிலைக்காது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போக நெனச்சா, இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப ஃபாஸ்ட்டான ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஒண்ணு நம்ம வாயேஜர் நம்ம எடுத்துக்குவோம். அதோடைய ஸ்பீடுக்கு நம்ம போனோம்னா, பல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். யூனிவர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய வயசை விட ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால 3C371 அப்படிங்கிறது நம்ம போகக்கூடிய இடம் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய இடம். புரிஞ்சுக்க வேண்டிய இடம். இன்னும் இப்பவுமே 3C371 உடைய மையத்தில ஆக்டிவிட்டி தொடர்ந்துகிட்டே இருக்கு. ரேடியோ எமிஷன்ல வேரியபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. ஜெட்டுடைய ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் ரொம்ப அதிகமா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த யுனிவர்ஸ்ல எதுவுமே தனியா இல்ல. ஒவ்வொரு கேலக்ஸியுமே அதோடைய மையத்தில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல வச்சிருக்கு. 3C371 உடைய பிளாக் ஹோல் டிஸ்ட்ராய்ட் இல்ல. அது ஒரு பேலன்ஸ் பாயிண்ட். ஸ்டார் எவ்வளோ உருவாகணும்? கேஸ் எப்போ வெளியே தள்ளப்படணும்? கேலக்ஸி எப்போ வளரணும்? எல்லாத்தையுமே இந்த மையம் தான் தீர்மானிக்குது. இந்த பயணம் இங்கே இதோட நிற்க போகிறதில்ல. ஈவென்ட் ஹொரைசானுக்கு பக்கத்தில் டைம் எப்படி மாறும்? ஜெட்டில் பார்ட்டிக்கல் எப்படி ஆக்சலரேட் ஆகுது? அப்சர்வேஷன் இன்னும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இது எல்லாமே ரொம்ப மெதுவான ஒரு ஓட்டத்தோட தொடரும். இது ஒரு கதை மட்டும் இல்லை, இது ஒரு கணக்குன்னே நம்ம சொல்லுவோம். யூனிவர்ஸ் எழுதிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில் இந்த கணக்கு எழுதிக்கிட்டே இருக்குது. இந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் மாதிரி இல்லை. அங்கே இடம், நேரம், அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டுமே தனியான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒன்றுக்கு ஒன்று பிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 3C371 மையத்தை நோக்கி நம்ம ஒரு பொருள் நகரும் போது அதோடைய வேகம் ரொம்ப அதிகமாகும். ஆனால் அந்த வேகம் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு பங்குன்னு எடுத்துக்க முடியாது. அந்த பொருளுக்கான நேரத்துக்கான ஓட்டமோ தொடர்ந்து மாறும். பக்கத்தில் போக போக அந்த பொருளுக்கு ஒரு வினாடி அப்படின்றது நம்ம பூமியில் பல வினாடிகளுக்கு சமமாக நீளும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லை, இது ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியோடைய ஒரு டைரக்ட் எஃபெக்ட்னு நம்ம சொல்லலாம். இந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்ரேஷன் டிஸ்க் அது ஒரு தட்டையான ஒரு டிஸ்க் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அது பல அடுக்குகளாக இருக்குது. உள்பகுதியுடைய கேஸ் ரொம்ப வேகமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கும். ஆனால் வெளிப்படக்கூடிய கேஸ் முன்ன நம்ம பார்த்த வேகத்தோட ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த வேக வித்தியாசம் காரணமாக ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்றது அங்கே உருவாகுது. அந்த ஷியர் தான் கேஸை சூடாக்குது. அந்த சூடு ஒரு தீ மாதிரி இல்லாமல் அது ஒரு பார்ட்டிக்கல், ஒரு கைனட்டிக் எனர்ஜி எலக்ட்ரான்ஸை சிதறி அயானை தனித்தனியாக பிரிக்குது. மேட்டர் பிளாஸ்மா நிலையில் இருக்குது. இந்த பிளாஸ்மா மேக்னெட்டிக் ஃபீல்டோட சேர்ந்து ஒரு விசித்திரமான ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரைட்டாக இருக்காது. அது சுருண்டு சுருண்டு ட்விஸ்ட் ஆகி எனர்ஜியை ரொம்ப அதிகமாக சேமிக்கும். இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் தான் ஜெட்டை வெளிப்படுத்துது. 3C371 ஜெட் ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியாது, ஆனால் அது ஒரு ரேடியோ டெலஸ்கோப்பில் அது ரொம்ப தெளிவாக தெரியும். ஜெட்டுடைய நீளம் கேலக்சியுடைய அளவை மீறி போகும். இந்த ஜெட் அது பாயக்கூடிய பார்ட்டிக்கல் ஸ்ட்ரைட்டாக போகாது. அது மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்றி ஸ்பைரல் ஆகி ரொம்ப வேகமாக பயணிக்கும். இந்த இயக்கம் தான் சிங்க்ரோட்ரான் ரேடியேஷனுக்கு காரணமாகவே இருக்குது. இந்த ரேடியேஷன் தான் 3C371 ஒரு ரேடியோ லவுடு கேலக்ஸியாக மாற்றுது. இந்த ரேடியேஷன் கண்டினியூஸாக இல்லை, அதோடைய வேரியபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது பிரைட்னஸ் சில நேரங்கள் அதிகமாகும், சில நேரங்களில் கம்மியாகும். இந்த வேரியபிலிட்டி பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் அது மேட்டரை எந்த அளவுக்கு சாப்பிடுது அப்படிங்கிறத காட்டுது. கேஸ் ஸ்மூத்தாக வாரலை, அது கிளம்ஸாக கொஞ்சம் மாறுது. ஒவ்வொரு கிளம்ப்லையுமே விழும்போது எனர்ஜி ரிலீஸ் மாறுது. அந்த மாற்றத்தை தான் நம்ம எழுத்துலேருந்து டிடெக்ட் பண்ணுறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம டிடெக்ட் பண்ணுற பிளாக் ஹோல் அது ஒரு பிளாக் ஹோல் கிடையாது. நம்ம பார்க்குறது அந்த பிளாக் ஹோலை உருவாக்கக்கூடிய சூழலை தான் பார்க்குறோம். ஈவென்ட் ஹொரைசான் அதை தாண்டி என்ன நடக்குதுன்றத நம்ம ஃபிசிக்ஸ் இப்போ வரைக்குமே சொல்ல முடியலை. ஆனால் ஈவென்ட் ஹொரைசானுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்றது 3C371 மாதிரியான ஆப்ஜெக்ட் நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டும். இந்த பிளாக் ஹோலுடைய மேஸ் எஸ்டிமேட் பண்ணும்போது ஸ்டெல்லர் மோஷன் அண்ட் எமிஷன் லைன்ஸை அதன் மூலியமாக நமக்கு ரொம்ப கட்டுக்கோப்பாக காட்டுது. கேலக்சியுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்றதை நம்ம இந்த பிளாக் ஹோலுடைய மேஸை காட்டுது. இந்த கால்குலேஷன் அன்சர்டனிட்டியாக இருக்குது. ஆனால் அந்த அன்சர்டனிட்டியும் சயின்டிஃபிக் பவுண்டரிக்குள்ளே தான் இருக்குது. 3C371 பிளாக் ஹோல் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே உருவானதில்லை. அது பில்லியன் கணக்கான வருடங்கள் மேட்டரை சேர்த்து வச்சு வளர்ந்தது. ஒவ்வொரு ஆக்ரேஷன் எபிசோடுமே அதோடைய மேஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு. இந்த வளர்ச்சி கேலக்சியுடைய வளர்ச்சியோட ரொம்ப சேர்ந்து ரொம்ப பின்னி பணிஞ்சிருக்கு.
பிளாக் ஹோலுடைய வளர்ச்சி இல்லைனா கேலக்ஸி வளர்ந்துருக்காது. கேலக்ஸி இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய பல பொருட்கள் உருவாயிருக்காது. இந்த ரெண்டுமே ஒரே சிஸ்டமில் ஒரு பகுதி தான். 3C37 ஒன்று நம்ம ஸ்டடி பண்ணும்போது நம்ம ஒரு கேலக்ஸியுடைய லைஃப்பை, அதோடைய லைஃப் சைக்கிளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டடி மட்டும் கிடையாது. இது யூனிவர்ஸுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் பற்றின ஒரு டீப்பான ஒரு ஸ்டடி. இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. யூனிவர்ஸ் சாக்கட் இல்லை, அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. ஒவ்வொரு பிளாக் ஹோலும் ஒரு ரேண்டம் ஆக்சிடெண்ட்டாக இருக்காது. அது காஸ்மிக் எவல்யூஷனுடைய ஒரு கட்டம். இந்த ஓட்டம் தான் இன்னும் ரொம்ப ஆழமாக போக வைக்கக்கூடிய ஏவன் ஹாரிசனுக்கு பக்கத்தில் லைட் எப்படி வளைஞ்சு பயணிக்குது, டைம் டைலேஷன் அப்சர்வேஷனில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஜெட்ஸ் கேலக்ஸிக்கு வெளியே போய் இன்டர்கேலக்டிக் மீடியமை எப்படி பாதிக்குதுன்றதை நமக்கு ரொம்ப மெதுவாக சொல்லுது. ஸோ இந்த பிளாக் ஹோல் பல விஷயங்களை நமக்கு ரொம்ப அழகாக ஆணித்தரமாக வெளிப்படுத்துது. உங்களுக்கு இந்த பொருள் பற்றின கருத்து ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வானத்தில் பல வெளிச்சங்கள் இருக்குது, சில நிழலுக்கு கீழே ரொம்ப அழகாக ஆக்டிவாக இருக்குது. அதில் இந்த பிளாக் ஹோலும் ஒன்று. ஸோ அடுத்து இந்த மாதிரியான ரொம்ப வினோதமான விண்வெளி சார்ந்த இடத்தை நோக்கி நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். பாய்.